ஹாய் கைஸ், இது முக்கியமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம். இது வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். அதாவது கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு சின்ன இடம் ஒன்று வாங்கி வீட்டுக்காக கட்டுறதுக்காக கஷ்டப்பட்டு லேண்டு வாங்கி வச்சுருந்தான். அதில் 50 லட்ச ரூபா லோன் வாங்கி வீடு கட்ட ஆரம்பித்தேன். ஆனால் 50 லட்சத்துக்கு மேலே இன்னும் 10 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ஆகி 60 லட்ச ரூபா ஆயிடுச்சு. அந்த 60 லட்ச ரூபாய்க்கு திருப்பும் 100 லோன் போட்டு வாங்கினான். கடைசியில் அந்த 50 லட்ச ரூபாய்க்கும் வட்டி கட்டின்னு, இந்த 10 லட்ச ரூபாய்க்கும் வட்டி கட்டின்னு, வட்டிக்கு வட்டி மேலே வட்டி ஏறி ஒன்றுமே சமாளிக்கவே முடியல. இப்படிலாம் போய் கஷ்டப்பட்டு சொந்தமாக இடம் வாங்கினதும் போக போகுது, வீடு பாதியில் கட்டி நிற்கிறதும் போகுது காசு இல்லாமல். வாடகை வீட்டில் இருந்து வாடகை கட்டி கட்டி வாழ்கிறது, நம்ம சொந்த வீடை கட்டி நம்ம வாழலாம்னு நினச்சி ஆசைப்பட்டது பேராசையாக போச்சு. பேசாமல் வாடகை வீட்டிலே இருந்திருந்தால் கூட நிம்மதியாக வாழ்ந்துருக்கலாம். சம்பாரிச்சோமா வாடகை கட்டினோமா இருந்துக்கலாம். சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு சொந்தமாக கஷ்டப்பட்டு வாங்கின இடம் லேண்டும் போச்சு. அந்த லேண்டில் 50 லட்சம் 60 லட்சம் சொல்லிட்டு கடை வாங்கின பாதியில் நிற்கிற வீடும் போச்சு. கடைசியில் எதுவுமே இல்லாத போச்சு. இதுதான் நம்ம இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கணுன்றது. மற்றவங்கள பார்த்து வீடு வச்சுன்னுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேராசைப்பட்டு நாமளும் வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. அது மிகப்பெரிய பிரச்சனைலாம் இப்படி தான் நிற்கும். கடைசியில் குடும்பத்தோடு ஆள வேண்டியது தான். கையில் காசு இருந்தால் வீடு கட்ட ஆரம்பிங்க. கையில் காசு இல்லைன்னா கடன் வாங்கி கட்டிடலாம், அப்புறம் சம்பளம் வாங்கி கழிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியவே முடியாதுங்க. வீட்டு வாடகை, வீட்டுக்கு சாப்பாடு, இவ்வளோ கடன் வாங்கினதுக்கு லோன் கட்டுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.